ஹாய் வீவர்ஸ், இப்போ டிஎன்பிஎஸ்சி தயாராகிட்டு இருக்கவங்களுக்கு அன்அகாடமி டியூவலைசேஷன் டிஎன்பிஎஸ்சி கணிதம் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன படிப்பது, எப்படி படிப்பது அப்படிங்கிற ஒரு லைவ் கிளாஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இன்ட்ராக்ஷன் வித் யுகசெல்வி அண்டு சவுந்தரராஜன், இவங்க 2 பேர் தான் அந்த லைவ் கிளாஸில் இருப்பாங்க. உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலுமே இந்த இன்ட்ராக்ஷன் தான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் உடனடியாக அவங்களுடைய அதுக்கான ஐடியா சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே நிச்சயம் ஒரு டாப் எஜுகேட்டர் தான். இதுக்கு என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கன்னா 19th நவம்பர், அதாவது இன்று ஸ்டார்ட் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா 9 PM. ஓகேங்களா? இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா டிஎன்பிசியில் வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. அதை வந்து எப்படி படிக்கலாம், என்ன படிக்கிறதுனே ஒரு சில பேருக்கு ஐடியா இல்லாத இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த அன்அகாடமி கொடுக்குற இந்த டியூவலைசேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உடனடியாக ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. நிச்சயம் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃப்ரீ கிளாஸை உங்களால் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபர்தராக ஃபாலோ பண்ணுங்கள். வேலை வாய்ப்புகளில் பார்த்திங்கன்னா எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி தான், டிஎன்பிசி, டெட்டு, போலீஸ் எக்ஸாம் எதுவாக இருந்தாலுமே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பேஸ் பண்ணி நிச்சயம் ஒரு கொஷின் வந்து ஒரு சில எக்ஸாமில் 3 கொஷின் கூட கேட்குறாங்க. அதனால் நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி ஒரு கிளியராக புரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்கான லிங்க், அதாவது பிடிஎஃபாக இதற்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபர்தராக பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் மக்கள் தொகை என்ன? 7.21 கோடி. ஓகேங்களா? 7.21. இது 2001 எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6.24. இவ்வளோ தான். இந்த 2 தான் 7.21, 6.24 ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க. இதை வந்து 2011க்கு, இது 2001க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 2001 to 2011 காலகட்டத்தில் தமிழகத்தின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 10 ஆண்டில், அதாவது இந்த 2001 to 2011 இந்த 10 ஆண்டில் தமிழகத்தின் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் எத்தனை சதவீதம்னு இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். 15.6%. இதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே அதற்கு முன்பாண்டு 10 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா 11.19% இருந்தது. அந்த இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த இந்த 11 எடுத்ததில் வந்து 15.6, 11.19. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை எவ்வளவு, என்ன அளவு, என்ன அதோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். இப்போ இந்தியாவில் வந்து இருக்கிற மொத்த மக்கள் தொகையில் தமிழகத்தில் இருக்கிற மக்கள் தொகை வந்து எத்தனை பர்சன்டேஜ், 100க்கு எத்தனை பேர், இப்படி அந்த கணக்கெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா 5.96%. 100 பேருக்கு 6 பேர், கிட்டத்தட்ட 5.96% பேர் தமிழகத்தில் இருக்குது. அந்த மக்கள் தொகை அளவு என்ன? இதுதான். ஓகேங்களா? அதாவது 2001 விட இப்போ குறைஞ்சிருக்கு. 2001 வந்து 6.07 இருந்தது, இப்போ 5.96. 2011 படி தமிழகத்தில் அதிக அளவு மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எதுன்னா அது எல்லாருக்குமே தெரியும், சென்னை தான். 4.219 மில்லியன். 2011 படி தமிழகத்தில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது? நீலகிரி. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது வந்து மக்கள் தொகை அளவில் நான் சொல்கிறேன், எழுத்தறிவு சம்மந்தமாக வரல. மக்கள் தொகை அளவில் வந்து நீலகிரி வந்து மிக குறைந்த மாவட்டம். அதே போல் 2011 படி மக்கள் அடர்த்தி எவ்வளவோ, இது வந்து ஏற்கனவே டிஎன்பிசியில் வந்து இந்த மாதிரியான வினாக்கள் வந்து அதிக அளவில் இடம்பெற்றிருக்கு. அதனால் 2011 படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி எவ்வளவுன்னா 555. 2001 எவ்வளோ இருந்ததுன்னா 480 இருந்தது. நீங்கள் 2001 மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணி இருந்தாலும் ஞாபகம் வச்சு 480. இப்போ வந்து 555. இந்தியாவோட தேசிய சராசரி மக்கள் அடர்த்தி பார்த்திங்கன்னா 382. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் நம்ம எதுனா 2011 படி தமிழகத்தின் மக்கள் அடர்த்தி வந்து 555. இது மறக்காது, உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. 355. இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததுன்னா 480 இருந்தது. இந்திய அளவில் 2011 வந்து 382.
அடுத்து பார்த்திங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் நகர்ப்புற மக்கள் தொகை எவ்வளவு? 48.40%. ஓகே நியர்லி கிராமத்துக்கு ஈக்குவலாக நகர்ப்புறத்தில் இருக்குது 48.04. 2011 மக்கள் தொகை கணக்கின்படி கிராமப்புறத்தில் மக்கள் தொகை எவ்வளவு? இப்போ நகர்ப்புறத்தில் 48.40, கிராமத்தில் வந்து 51.60. ரெண்டுத்தையுமே ஞாபகம் வச்சு 51.6. ஒன்று ஞாபகம் வச்சிட்டாலே இன்னொன்று வந்து 100லேருந்து வச்சு கழித்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் பாலின விகிதம் எவ்வளவு? ஓகேங்களா? எவ்வளவு பார்த்தீங்கன்னா 996. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு முன்பு வந்து 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எவ்வளோ இருந்ததுன்னா தமிழகத்தின் பாலின விகிதம் வந்து 987 இருந்தது. ஓகேங்களா? அதாவது சராசரியாக 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள், அந்த சராசரி பாலின விகிதம் வந்து 996. ஏற்கனவே இருந்து 987. அதே போல் இந்திய அளவில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய 2011 கணக்கெடுப்பின்படி 940. 2001 இந்திய அளவில் வந்து 933. நீங்கள் படிக்கும்போது எப்போயுமே இந்தியா அப்புறமேட்டு தமிழ்நாடு ஞாபகம் வச்சிங்க. ஓகேங்களா? இந்தியா வந்து அதாவது 933லேருந்து 940க்கு போச்சு. தமிழ்நாடு வந்து 987லேருந்து 996. மோஸ்ட்லி நீங்கள் 2011 ஞாபகம் வச்சிங்க. இருந்தாலும் நம்ம சொல்ல முடியாது. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ரெண்டாயிரத்தி 11 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் எத்தனை மாவட்டங்களில் பாலின விகிதம் அதிகமாக, அதாவது 1000க்கு மேல் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மாவட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். 1000க்கு மேலே, ஓகேங்களா? ஆண் பெண் பாலின விகிதம் வந்து 1000க்கு மேலே இருக்கிறது வந்து 15 மாவட்டங்கள் இருக்குது. அதே போல் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் சரியாக உள்ளது? சரியாகன்னா 1000 சரியாக உள்ளது பார்த்திங்கன்னா சிவகங்கை. இது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாலின விகிதம் அதிகமாக இருக்கக்கூடியது வந்து 15 மாவட்டம். கரெக்டாக சமமாக இருக்கிறது வந்து சிவகங்கை மட்டும்தான். இதேபோல் குறைவாக உள்ள மாவட்டங்கள் வந்து 16. ஓகேங்களா? 15, 16. இது வந்து எல்லாமே இப்போ உள்ள லேட்டஸ்ட் இல்லைங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். அடுத்தது வந்து 2021 அடுத்த ஆண்டு தான் இதுக்கான கணக்கெடுப்பு வந்து தொடங்குவாங்க. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடைபெறும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? இருக்கிறதுல எது வந்து பாலின விகிதம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி தான், 1041. அதாவது நீலகிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாலின விகிதம். அதுக்கு அடுத்தபடி வந்து தஞ்சாவூர். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் எந்த மாவட்டங்களில் பாலின விகிதம் குறைவாக உள்ளது? பார்த்திங்கன்னா தருமபுரி 946. அதுக்கு அடுத்தபடி வந்து சேலம் 954. அடுத்தது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் கல்வி அறிவு எவ்வளவோ? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 80.09. ரொம்ப 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 முக்கியமான கொஷின், ஞாபகம் வச்சுங்க. தமிழகத்தின் எழுத்தறிவு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா 80.09. இது வந்து காமன் தான், ஆண் பெண் கிடையாது. அடுத்தது போல் 2001 எவ்வளோ இருந்ததுன்னா 73.45 இருந்தது. இப்போ அடுத்த 10 ஆண்டில் பார்த்திங்கன்னா 80.09. 73.45லேருந்து 80.09 மாறி இருக்குது. இப்போ நம்ம பிரித்து பார்த்துடலாம். ஆண்கள் 2011 படி மொத்தமாக தான் 80.09. ஆண் பெண் சதவீதம்னு கேட்டாங்கன்னா ஆண்கள் வந்து 86.77%, பெண்கள் வந்து 73.44%. ஓகே, ரெண்டுலேயுமே 77, அதில் 44 வருது. இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். 86.77, 73.44. இது வந்து 2003 அடிப்படையில் ஆண்களுக்கு வந்து 82, பெண்களுக்கு வந்து 64. ஓகேங்களா? அதேபோல் தமிழகத்தில் ஆண்கள் பெண்கள் எவ்வளவு நபர்கள் படித்தவர்களாக உள்ளனர் பார்த்தீங்கன்னா, ஆண்களில் 4 பேர் படித்தவர்களாக இருக்காங்க. தருமபுரி நீங்களாக. ஓகேங்களா? அதே போல் பெண்கள்
2 பேர் படித்துள்ளாங்க 8 மாவட்டங்கள் தவிர. இது வந்து நீங்கள் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சிங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வியறிவு சதவீதம் எவ்வளவு? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 74.04. தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா 80.09, இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 74.04. இது ரெண்டுத்தையுமே ஞாபகம் வச்சுங்க. 80.09 தமிழ்நாட்டுக்கு எழுத்தறிவு சதவீதம். கல்வியறிவு வந்து இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா 74.04. 2001 எவ்வளோ இருந்தது? 64.8% இருந்தது. அதே போல் நாங்கள் அங்கே எப்படி தமிழகத்தில் வந்து மொத்தமாக 80.0ன்னு பார்த்தோம், ஆண்களுக்கு 86.7, பெண்களுக்கு 73.44 பார்த்த மாதிரி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து 82.14, பெண்களுக்கு வந்து 65.46. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இதே போல் இப்போ 2011 பார்த்த மாதிரி 2001க்கும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. தமிழகத்தில் அதிக கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் எது? கன்னியாகுமரி தான் ஃபஸ்ட்டு. இதை மட்டுமாவது மெயினாக ஞாபகம் வச்சு, ஏன்னா 2வது 3வது கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஃபஸ்ட்டு 2 வேணால் ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து 91.75 கன்னியாகுமரி. அடுத்தபடியாக சென்னை வந்து பார்த்திங்கன்னா 90.18%. ஓகேங்களா? கன்னியாகுமரி தான் முதல் 91.75. மிக குறைந்த கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 68.54. ஓகேங்களா? 68.54 குறைந்த கல்வியறிவு பெற்ற மாவட்டம் தருமபுரி, 68.54. அதிகம் வந்து 91.75 கன்னியாகுமரி. ரெண்டுத்தையும் நல்லா நான் போச்சு. 68, 91.75. இப்போ இது கடைசியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டயக்ராமாகவே உங்களுக்கு கொடுத்தாச்சு. சரிங்களா? கன்னியாகுமரி வந்து அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் 91.75 கன்னியாகுமரி. கம்மியாக கொடுத்தது பார்த்திங்கன்னா தருமபுரி 68.54. அதேபோல் ஆண் பெண் பாலின விகிதம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி தான். ஓகேங்களா? நீலகிரி பார்த்திங்கன்னா 1041 ஆண் பெண் பாலின விகிதத்தில் சொல்கிறேன். அடுத்தபடியாக தஞ்சாவூர், இது ஏற்கனவே நம்ம சொன்னது தாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எல்லாத்தையும் அதே போல் தருமபுரி தான் ஆண் பெண் பாலினத்தில் கம்மியாக இருக்கக்கூடியது வந்து 946. இது எல்லாமே அங்கே இருக்குது. இது ஒரு சார்ட்டாக உங்களுக்கு இது அவ்வளோதான். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயம் நான் தொடர்ந்து உங்களுக்கான நல்ல வீடியோ கொடுக்குறேன். நன்றி.